இனிமே ஈஸியா உங்க ஓட்டர் ஐடியை வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது எப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேனல்ல என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த வெப்சைட் voters.eci.gov.in இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில லாகின் அண்ட் சைன் அப் ப்ரொசீஜர்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் அந்த ஃபில் ஃபார்ம் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஃபார்ம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி நம்பர் கேட்கும். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா chennai.nic.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி நம்பர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த chennai.nic.in. ஸோ இதில் உங்கள் ஏரியா வைஸ் அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஏரியா பார்த்து அந்த அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி நம்பரை அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ அதையுமே வந்து இதோட அட்டாச் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ், உங்களோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர், ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் என்டர் பண்ணிடுங்க. ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிடுவீங்க. அண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து நீங்கள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்துச்சுனாலும் அதையுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸுக்கு பக்கத்தில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் கூகுளில் ஜென்ரலாக டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ அதையுமே ஃபில்அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியா எந்த தாலுக்காவில் வருது அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ அதுவுமே ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டிஸ்ட்ரிக்ட் அண்டு ஸ்டேட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அப்புறம் உங்கள் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அண்ட் அது அப்புறம் கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி வந்து உங்களுக்கு எனி டிசபிலிட்டி உள்ள பர்சனாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இதை தொடவே தேவையில்லை. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் அண்டு அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அதையுமே வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்த் பிளேஸ் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை கேப்சாலாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து அவங்களுக்கு சப்மிட் ஆயிரும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டேட் எதுவோ அந்த ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும். அதில் சப்போஸ் உங்களது தமிழ்நாடுனா அந்த தமிழ்நாடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் உங்களோட ஓட்டர் ஐடி பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை உங்களோட ஓட்டர் ஐடி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்றதுலாம் இங்கே லிஸ்ட் ஆயிரும்.